அனைவரும் உங்களது இருக்கைகளிலே அமர்ந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது ஆயர் தந்தைக்கான ஒரு சிறிய நினைவு பரிசை நமது கல்லூரியின் இயக்குனர் அவர்கள் ஆயர் தந்தைக்கு அவர்களுக்கு வழங்கி வைப்பார். Once again, with great joy and immense exultation, we welcome you all to the part of the inauguration of the new academic year 2025. Now, I call upon our student, Ms. Midurshini, to come over the stage for the welcome speech. Good morning to you all. With my first and foremost duty, on behalf of the director, academic staff, and students of the St. Joseph's Theological College, I take pride in getting this opportunity to welcome you all for today's new academic inauguration function. We are really honored to have you in our midst. I am extremely grateful to welcome His Lordship, Most Reverend Dr. Fidelis Lionel Emmanuel Fernando, the Bishop of Manna Diocese, the chief guest of today's event, Your Lordship, your valuable presence on this new academic opening day for 2025 really gives us the boost to get set with a vibrant enthusiasm in the academic excellence in this year 2025. I also feel honored to welcome dear and very Reverend Father P. Krishnayakam, the Vicar General of Manna Diocese, dear Reverend Father A. Laxan D. Silva, the Lectio Brevis presenter of the first day lecture for the academic year 2025. Dear honorable lecturers, Reverend Fathers, Reverend Sisters, and my fellow students, thank you all for joining us on this beautiful and inspiring day of the inauguration of our college for the academic year 2025. Once again, I extend a warm welcome to you all. Thank you. Now, I with much respect and honor invite our director, very Reverend Father A. Christy Ruben Fernando, to come on the stage and address the gathering. அன்பிற்கும் அதிவந்தனைக்கும் உரிய மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு கலாநிதி ஃபிடலிஸ் லயனல் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே, மன்னார் மறை மாவட்டத்தின் குறுமுதல்வர் வணக்கத்துக்குரிய அருட்பணி பி. கிருஷ்ணநாயக்கம் அடிகளாரே, மறை மாவட்டத்தின் முன்னிய நாள் குறுமுதல்வர் வணக்கத்திற்குரிய அருட்பணி விக்டர் சோசி அடிகளாரே, இக்கல்லூரியினுடைய விரிவுரையாளர்களே, இந்நிகழ்விற்கு வந்திருக்கிற அருட்பணியாளர்களே, எமது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற இந்நிகழ்வின் பிரமுகர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 2025ஆம் ஆண்டு புதிய கல்வியாண்டின் தொடக்க நாள் திருப்பலியிலே கலந்து, அத்தோடு இந்த கல்வியாண்டை நாம் தொடங்குவதற்கு முதல் நாள் நிகழ்வாகிய குறுகிய விரிவுரையையும் நாம் பெற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கிறோம். அந்த விதத்தில் எம்மோடு இந்த கல்லூரி பயணம் முழுவதும் பயணித்து கொண்டிருக்கிற எமது அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய எமது மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு கலாநிதி ஃபிடலிஸ் லயனல் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களுக்கு இன்றைய நாளை
சிறப்பிப்பதற்காக சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து இந்த முதல் விரிவுரை நிகழ்விலும் கலந்து இந்த நாளை ஆரம்பித்து வைக்க விருப்பம் கொண்டு வந்தமைக்காகவும், மேலும் இந்த கல்லூரி பயணம் முழுவதும் எங்களோடு கூட பயணித்து கொண்டிருக்கிற தேவிற்காகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்ததாக எங்களுடைய குறுமுதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இந்த கல்லூரி பயணத்தில் கட்டி கொடுத்து உற்சாகம் அளித்து இறைமக்களுடைய பொதுநிலை பணியாளருடைய இந்த இறையியல் கல்வி மட்டிலே அக்கறை கொண்ட அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தாக இன்றைய நாளிலே இங்கே வந்திருக்கிற எல்லா அருட்தந்தையர்கள், விரிவுரையாளர்கள், பிரமுகர்கள், மாணவ மாணவிகள் உங்கள் அனைவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த கல்லூரி பயணம் என்பது 2024ஆம் ஆண்டில் கடவுளுடைய கிருபையினால் எங்களுடைய ஆயர், புறமுதல்வர், விரிவுரையாளர்கள், நலன் விரும்பிகள் என்று சொல்லி ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை பொழிந்த ஆண்டாக அமைந்திருந்தது. 2 தவணைகளை நாம் நிறைவு செய்தோம். 72 மாணவ மாணவிகள் கடந்த வருடத்தில் இங்கு கல்வி கற்றார்கள். அனைத்து செயற்பாடுகளையும் தூய ஆவியின் வல்லமையினால் அவரே நமக்காக முன்னின்று செய்து முடித்தார். இந்த கல்வி ஆண்டையும் நாம் தொடங்க முயற்சி எடுத்த பொழுது அது கடவுளுடைய கிருபையினால் இந்த ஆண்டு அவருடைய விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி எது நடந்தாலும் நாம் ஏற்று அதை நாம் முன்னின்று நடத்துவதற்கு கடவுளுடைய திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டம் என்னவென்பதை நமக்கு தெரியாது. கடவுள் அதை முன்னின்று இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்வார். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you so much, dear Father Director. Now, I kindly ask all of you stand for singing together our college anthem. Thank you.
Please be seated. Now it is the prime time to listen to our chief guest, so I respectfully invite His Lordship, Most Reverend Dr. Fidelis Lionel Emmanuel Fernando on stage to address the gathering. மன்னார் மறை மாவட்டத்தின் குருமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்துநாயகம் அடிகளாரே, இந்த யோசப் வாஸ் இறையியல் கல்லூரியின் அதிபர் அருட்தந்தை ரூபன் கிறிஸ்டி பெர்னாண்டோ அடிகளாரே மற்றும் முன்னாள் குருமுதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை அடிகளாரே, இன்று லெக்சியோ பிரேவிஸ் என்று அழைக்கப்படும் அந்த முதல் நாள் ஒரு விரிவுரையாளர் வழியாக கொடுக்கப்படும் அந்த உரையை வழங்க இருக்கும் அருட்தந்தை லக்ஸ்டன் டி சில்வா அடிகளாரே, இங்கு வந்திருக்கும் அனைத்து அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, அருமையான இறையியல் மாணவர்களே மற்றும் இங்கு பணிபுரியும் பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு எமது இறையியல் கல்லூரியை நான் பாராட்ட விரும்புகின்றேன். ஏனெனில் பல சவால்கள் மத்தியில், பல பிரயாண பிரச்சனைகள் மத்தியில் இந்த மாணவ மாணவிகள் இங்கு வந்து இறையியல் பாடங்களை சிறப்பாக கற்று அதன் பிறகு அதற்குள்ள தேர்ச்சி சோதனைகளில் கலந்து கொண்டு அவர்களுடைய திறமைகளினூடாக எமது கல்லூரி முன்னேறி செல்லுகின்றது. இங்கே படிப்பிக்கும் அனைத்து விரிவுரையாளர்களும் அவர்கள் கற்றுக்கொண்ட இறையியலைத்தான் தமிழ் மொழியிலே எமது மாணவ மாணவிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். அந்த மட்டிலே நாங்கள் மன்னார் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படிப்புகளை பூர்த்தி செய்து கொண்ட பிறகு மற்றவர்கள் ஆரம்ப கட்ட பட்டங்களை பெற்றவர்கள், இவர்கள் எல்லாரும் எமது மாணவிகளுக்கு கொடுத்து வரும் இந்த பாடங்கள் உயர்வான நிலையில் இருப்பதனால் இங்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான கல்வி கிடைக்கப் பெறுகின்றது. ஆகையினால் அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் நன்றி கூறி பாராட்டி, அதே நேரத்தில் இன்னும் விசேடமாக இந்த
இறையியல் கல்லூரியின் அதிபராகிய அருட்தந்தை ரூபன் கிறிஸ்டி பெர்னாண்டோ அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் அவர் இந்த பாடசாலை, இந்த இறையியல் கல்லூரி முன்னேறி செல்ல வேண்டும், எங்களால் இயன்ற விதத்தில் நாங்கள் இந்த கல்லூரியை வளப்படுத்த வேண்டும் என்ற கருத்தோடு மிகவும் ஆவலுடன் ஆற்றலுடன் இதை செய்து வருகின்றார். ஆகையினால் நாங்கள் மறை மாவட்டத்தின் சார்பிலே அருட்தந்தை ரூபன் கிறிஸ்டி அவர்களுக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வழங்குகின்றோம். எமது விரிவுரையாளர்கள் குருத்துவ பணியில் ஈடுபட்டிருப்போர் அதிலே இன்னும் அதிகமாக அனுபவம் பெற்றவர்களாகவும் இந்த அனுபவத்தின் ஊடாக இந்த பாடங்களை சிறப்பாக கற்பித்தபடியினாலும் மற்றும் வெவ்வேறு சோதனைகளில் கலந்து கொண்டு அதை பூர்த்தி செய்து அதன் வழியாக இன்னொரு படி ஏறி செல்வது போல எமது விரிவுரையாளர்கள் செய்து வருகின்றார்கள். இன்று இந்த லெக்சியோ பிரேவிஸை வழங்க இருக்கின்ற அருட்தந்தை லக்ஷ்மண அடிகளார் ரோமாபுரிக்கு சென்று உயர் படிப்பு செய்து அதை முடித்து கொண்டு வந்த ஒரு விரிவுரையாளராக இருக்கிறார். எமது கலை அறிவி ஆணைக்குழுவின் தலைவராகவும் இருக்கின்றார். ஆகையினால் அவரையும் நாங்கள் போற்றுகின்றோம், அவரை வாழ்த்துகின்றோம். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று அன்றாடி கேட்கின்றோம். அதேபோல எங்களுடைய விரிவுரையாளர்களில் இன்னும் ஒருவர்தான் அருட்தந்தை பிரான்சிஸ் மரிடிகால் அருட்தந்தை அவர்களும் ரோமாபுரிக்கு சென்று டாக்டர் பட்டம், கலாநிதி பட்டம் பெற்று வந்திருக்கிறார்கள். விசேடமாக கேனன் லா, எமது திருச்சபை சட்டத்தை பற்றி படித்து அதிலே அவர் இந்த கலாநிதி பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அதை தொடர்ந்து முன்னை நாள் ரோமாபுரியில் படித்த இந்த முறை யாழ் பல்கலைக்கழகத்தினூடாக அவரும் ஒரு கலைமானி பட்டம் பெற்றிருக்கின்றார். அருட்தந்தை நெவின் ஸ்பீரிஸ் அவர்கள். ஆகையினால் நாங்கள் பார்க்கும்போது இந்த விரிவுரையாளர்கள் படிப்பித்து அதன் பிறகு போய் இன்னும் படித்து அனுபவமும் படிப்பும் அறிவும் கொண்டவர்களாக உங்கள் மத்தியில் பணிபுரிகின்றார்கள். ஆகையினால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து, மற்றும் இந்த இறையியல் கல்லூரியை பல வகையிலும் முன் எடுத்து செல்பவர்கள், அதற்கு வெவ்வேறு உதவிகள் புரிபவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த கல்லூரி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் ஒரு நல்ல ஒரு கருவியாக எமது மாணவ மாணவிகள் இறையியலை நன்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்டு அமருகின்றேன். நன்றி. Dear Your Lordship, we are really impressed with your inspiring speech, folded with experiences and provoking thoughts, what you have shared with us today. Thanks.
Now, it is the day's core moment that we are eagerly expecting. It is the Lectio Brevis. Now, we respectfully invite Very Reverend Father A. Dayalan Kunje, the Director of NBM Commission and one of our college lecturers, to introduce the guest presenter of the Lectio Brevis. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய மன்னார் மறைமாவட்ட ஆயர் தந்தை வணக்கத்துக்குரிய ஃபிடலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே, மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை பி. கிறிஸ்நாயம் அடிகளாரே, இன்றைய நாளிலே இந்த லெக்சியோ பிரேவிஸ் இந்த முதல் விரிவுரையை நடாத்த வரை இருந்திருக்கிற அருட்தந்தை லக்ஸ்டன் டி சில்வா அடிகளாரே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அடிகளாரே, ஏனைய அருட்தந்தையர்களே, அழைக்கப்பட்டிருக்கிறவர்களே, அருட்சகோதரிகளே, இந்த கல்லூரியிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற அல்லது கல்வி கற்க வருகை தந்திருக்கிற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த கல்லூரியினுடைய முதல் விரிவுரையை ஆற்றுவதற்காக அருட்தந்தை லக்ஸ்டன் டி சில்வா அடிகளார் வருகை தந்திருக்கிறார். சிறப்பாக ஒரு நல்ல ஒரு தலைப்பிலே Communicating the Gospels in the Digital Era, Challenges and Opportunities for Evangelization through Digital Media என்கின்ற இந்த தலைப்பிலே, அதாவது லத்திரனியல் ஊடகங்களுடைய லத்திரனியல் யுகத்திலே நற்செய்தி தெரிவிப்பு, லத்திரனியல் சாதனங்கள் மூலம் நற்செய்தி அறிவிப்புக்கான வாய்ப்புகளும் சவால்களும் என்கின்ற இந்த தலைப்பிலே ஒரு விரிவுரையை ஆற்ற வருகின்றிருக்கிறார். இந்த வேளையிலே எங்களுடைய அருட்தந்தை அவர்களை அறிமுகம் செய்கிற பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. மறை மாவட்டத்தினுடைய செய்திகளை உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறவரை அறிமுகம் செய்கிற வாய்ப்பு எனக்கு இந்த நேரத்திலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அருட்தந்தை அவர்கள் மன்னாருடைய தலை என்று சொல்லி கருதப்படுகிற தலைமன்னாரிலே மிகவும் பாரம்பரிய கத்தோலிக்க குடும்பங்களை கொண்டிருக்கிற அந்த பங்கிலே பிறந்தவராகவும், தன்னுடைய ஆரம்ப கல்வியையும் இடைநிலை கல்வியையும் அந்த பாடசாலையிலேயே கல்வி கற்று தன்னுடைய பாடசாலையுடைய உயர்கல்வியை புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையிலே கற்றுக்கொண்டார். குறுமடத்திலே இணைந்து சாதாரணமாக மாணவனைப் போல மடுமாதாசிரிய குறுமடத்திலே இணைந்து தன்னுடைய பாடசாலை ஏனைய கல்வியை நிறைவு செய்து கொண்டு தன்னுடைய ஆரம்ப மெய்யியலை களுத்துறை குறுமடத்திலும், தன்னுடைய மெய்யியலை கண்டி தேசிய குறுமடத்திலும், தன்னுடைய இறையியலை யாழ்ப்பாணம் புனித சவேரியார் குறுமடத்திலும் மற்றும் கண்டி தேசிய குறுமடத்திலும் கல்வி கற்று 2008ஆம் ஆண்டு எம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முன்னை நாள் ஆயர் மேதகு ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்களினால் குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். அன்றிலிருந்து பல்வேறு விதமான பணிகளை நம்முடைய மறை மாவட்டத்திலே அருட்தந்தை அவர்கள் ஆற்றியிருக்கிறார். சிறப்பாக ஒரு சில இடங்களிலே உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக வங்காலை மற்றும் வாழ்வுதயத்தினுடைய சமூக நல பணிகளிலே அந்த காலத்திலே இடம்பெயர்ந்த மக்களுக்கு மிகவும் அரும்பணி ஆற்றியவர் ஒரு உதவி குருவாக வாழ்வுதயத்தோடு இணைந்து. அதோடு குஞ்சிகுளம் மற்றும் வேப்பங்குளம் ஆகிய பங்குகளிலே பங்கு தந்தையாக அருட்தந்தை கடமையாற்றிய பின்பு 2018ஆம் ஆண்டு அவர் நம்முடைய கலையறிவினுடைய இயக்குநராக பொறுப்படுத்தார். இந்த பொறுப்படுத்த காலத்திலே கலையறிவிக்கு ஒரு புது யுகத்தை கொடுத்தவர். சிறப்பாக சமூக மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணியை அவர் டிஜிட்டல் மயமாக்கிய பெருமை அவரையே சார்ந்ததாக இருக்கிறது. பல்வேறு விதமான தளங்களிலே சமூக வலையமைப்பு, சமூக ஊடக பிரிவு, சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லி பல இடங்களிலே தன்னுடைய பணிகளை விரிவுபடுத்தி மறை மாவட்டத்திலே நடைபெறுகிற பல நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு அந்த நொடிப்பொழுதிலேயே பார்ப்பதற்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திய அருட்தந்தையாக இருக்கிறார். சிறப்பாக இந்த கலையறிவிக்கு ஒரு புது யுகத்தை கொடுத்தவராக அருட்தந்தை இருக்கிறார். அவை அவ்வாறு தன்னுடைய 3 ஆண்டு காலங்கள் அங்கு பணியாற்றிய பின்பு அதே நிலையிலேயே தன்னுடைய உயர்கல்வியை கற்று மீண்டுமாக அதே கலையறிவிக்கு
மீண்டுமாக அருட்தந்தை அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்த வேளையிலே இந்த தலைப்பை பற்றி நம்முடைய மறை மாவட்டத்திலே பேசுவதற்கு மிகவும் உச்சிதமான ஒருவராகவும் இந்த தலைப்பு இந்த காலத்திலே பேசப்பட வேண்டிய ஒன்றாக, ஏனென்றால் இந்த காலத்திலே நவீன உலகத்திலே தொலைத்தொடர்பாடல் வசதிகள் மூலமாகவே நற்செய்தி அறிவிப்பு அதிகமாக இருந்த இடங்களிலேயே இருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த பணியினுடைய அனுபவமும் அதை பற்றிய கற்றறிவும் கொண்டிருக்கிற அருட்தந்தையாக லக்ஷன் டி சில்வா இருக்கிறார். ஆகவே இப்பொழுது எங்களுடைய ஆன்மீக தேடலை அதிகரிக்க செய்ய, நம்முடைய அறிவு பெட்டகத்தை அவர் விருத்தி செய்ய, நம்முடைய சிந்தனைகளை விரிவுபடுத்த, நம்மோடு என்றும் இணைபிரியாத நண்பனாக வலம் வரும் ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட்டில் மூலமாக இருந்த இடத்திலிருந்தே நாங்களும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாற முடியும் என்பதை அருட்தந்தை அவர்கள் இப்பொழுது நமக்காக எடுத்துரைக்க இருக்கிறார். அருட்தந்தை அவர்களே, உங்களுடைய நேரமாக இருக்கிறது. ஆண்டு இறையியல் கல்லூரியினுடைய ஆரம்ப இந்த நிகழ்விலே லெக்சியோ பிரேவிஸ் என்கின்ற இந்த குறுகிய விரிவுரையை ஆற்றுகின்ற போது இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மன்னார் மறை மாவட்ட ஆயர், அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய லயனல் இவானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே, மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் வணக்கத்துக்குரிய அருட்பணி பி. கிருஷ்ணநாயகம் அடிகளாரே,
கல்லூரியின் முதல்வர் அருட்பணி கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அடிகளாரை, நம்முடைய மன்னார் மறைமாவட்ட முன்னாள் குறு முதல்வரும் இந்நாள் இளைஞர் ஆணைக்குழு இயக்குநருமாகிய அருட்பணி விக்டர் சோசை அடிகளாரே, அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, சிறப்பு அதிதிகளே, கல்லூரியில் கற்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இறை ஆசீர்வாதங்களையும் புத்தாண்டு சிறப்பு வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவிக்கின்றேன். முதலாவதாக அருட்பணி கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அடிகளாருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக. சிறப்பாக நாங்கள் படித்து விட்டு வந்தால் இவற்றை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாவிட்டால் எங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு திருப்தியாக இருக்காது, செமிக்காது. சாப்பிட்ற சாப்பாடும் செபிக்காது, நித்திரையும் வராது. ஏனென்றால் அவ்வளோ படிச்சுட்டு வந்து நாங்கள் சும்மா குந்திக்கின்ற இருக்கலாது. அவ இந்த வாய்ப்பை கொடுத்த அருட்பணி அவர்களுக்கு நன்றிகள். சிறப்பாக இந்த தலைப்பை ஃபாதர் கொடுக்கல. அவர் சொன்னார், யூ ஆர் ஃப்ரீ டு டேக் யுவர் டாபிக் என்று சொன்னார். உங்களுடைய கற்ற இல்லாவிட்டால் அங்கு நீங்கள் மேற்கொண்ட ரிசர்ச் ஒர்க்கில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்து செய்யலாம்னு சொன்னார். அப்பொழுது என்னுடைய ரிசர்ச், அதாவது என்னுடைய உயர்கல்வியினுடைய அந்த ஆய்வு தலைப்பு என்னவென்று சொன்னால், டெமோக்ரஸி த்ரூ ஜேர்னலிசம் அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. இதுதான் என்னுடைய ஆய்வாக இருந்தது. அந்த ஆய்விலே நான் இறுதியிலே 3 கன்க்ளூஷன் கொடுத்த நான். அதாவது இவற்றுக்கு என்ன காரணம், இல்லாவிட்டால் இவற்றுக்கான மேற்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னவென்று நான் 3 கட்டமாக கொடுத்திருந்தேன். ஒன்று எடியூகேட்டிங் சில்ட்ரன் அண்ட் யூத். ரெண்டாவது முக்கியமானது, அதாவது திருகவை இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். திருகவை அகில உலக திருவை மட்டுமல்ல, தலத்திருவையும் இந்த விடயத்தை முக்கியமாக எடுக்க வேண்டும். அதாவது இந்த சமூக ஊடகங்கள் வழியாக மக்களை நெறிப்படுத்துவதும் மக்களுக்கான சரியான தகவல்களை கொடுப்பதற்குமான தளத்தை உருவாக்க வேண்டும், அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். திருகவைக்கு கடமையும் பொறுப்பும் உண்டு என்று சொல்லி அதிலே வலியுறுத்தியிருந்தேன். ஆகவே அந்த வகையிலே என்னுடைய தலைப்பானது சமூக தொடர்பு சாதனங்களும் திருகவையின் இறையாட்சி பணியும். இங்கிலீஷ் சொன்ன போனால், communicating the gospel in the digital era, challenges and opportunities for evangelization through digital media. இதை பல பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். முதலாவதாக சமூக ஊடகம், பொதுவான ஒரு விடயமாக பார்க்கலாம். சமூக ஊடகம் புதிய ஊடகங்களின் முன்னேற்றகரமான சந்தர்ப்பமாக சமூக ஊடகத்தை அடையாளப்படுத்த முடியும். நீங்கள் என்னுடைய டோக்கை காட்டியும் நீங்கள் பவர் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சுருக்கமாக, துல்லியமாக, மிக கச்சிதமாக அங்கே வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் என்ன விடயம்னு சொல். இவை புதிய ஊடகங்களின் ஊடாகவே மேலெழுந்தவையாகும். திறன் பேசினா என்ன? ஸ்மார்ட் போன், அலைபேசி, மொபைல் போன், புதிய ஊடக எண்ணக்கருக்கள் கட்டியெழுப்பப்பட்டுள்ளதோடு அதன் விசேடமான வழியாக சமூக ஊடகங்களை இனம் காணலாம். சமூக ஊடகங்களின் சிறப்பியல்பானது படைப்பாக்கத்தன்மை, உள்ளடக்க பரிமாற்றம் மற்றும் பங்கு பெற்றல் ஆகியன சமூக ஊடக வலையமைப்புகளில் நிகழுகின்றது. சமூக ஊடகங்களின் சிறப்பியல்பானது படைப்பாக்கத்தன்மை, மீண்டும் அது வந்திருக்கிறது, இன்னுமாக படைப்பாக்கத்தன்மை, உள்ளடக்க பரிமாற்றம் மற்றும் பங்கு பெற்றுதல் ஆகும். தனிநபர்கள் அல்லது மனித
குழுக்களுக்கிடையில் பிரிக்க முடியாத தொடர்பினை சமூக வலையமைப்புகள் உருவாக்கி உள்ளது. அவற்றை பயன்படுத்துபவர்கள் கம்ப்யூட்டர், லேப்டாப், திறன்பேசி, தொலைபேசி, இணைய தொழில்நுட்பத்தின் ஊடக சமூக ஊடகங்களின் சேவையிலும் நுழைகின்றது. தனிப்பட்ட தகவல்களை பரப்ப இயலுமாயிருப்பது இதன் பிரபலத்திற்கான காரணமாகும். இது பொதுவான ஒரு விடயம். முதலாவது பாயிண்டாக நான் எடுத்திருக்கிறேன். இரண்டாவது விடயம் சமூக ஊடகங்களின் வலைப்பாடுகள், டைப்ஸ் ஆஃப் மீடியா. இந்த டைப்ஸ் ஆஃப் மீடியாவுக்குள்ள நான் சில விடயங்களை எங்களுடைய மன்னார் மறை மாவட்டத்தோடு இணைத்து நாங்கள் ஏற்கனவே உருவாக்கி இருக்கின்ற வலைத்தளங்களோடு சேர்த்து உதாரணங்களையும் காட்டியிருக்கிறேன். அதிலே சமூக ஊடகங்களை 6 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக வெகுசன ஊடகம். எல்லாருக்கும் பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு வருது இல்லையா? நம்மட மன்னா பேப்பர் வீட்டில் பார்க்கல, அட்லீஸ்ட் இங்கேயாவது பார்க்குறோம். கணவர் சிரிக்கிறாங்க, இதான் மன்னா பேப்பர். வெகுசன ஊடகம் மாஸ் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, பத்திரிகை, விளம்பரம், ஃபில்ம், ரேடியோ, டெலிவிஷன், இவையெல்லாம் இதற்குள்ளே அடங்குகிறது. ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ். ரெண்டாவது பாரம்பரிய ஊடகம். இங்கிலீஷ் சொன்ன போனால் ட்ரெடிஷனல் மீடியா, ஃபாக் மீடியா என்று சொல்லுவார்கள். நாட்டுக்கூத்து, நாடகங்கள், வீதி நாடகங்கள், தெருக்கூத்துக்கள், இன்னுமாக கிராமத்துக்கு உரித்தான அந்தந்த கிராமத்துக்கு உரித்தான போக்குகள், நாடகங்கள், இவையெல்லாம் இந்த ட்ரெடிஷனல் மீடியா, ஃபாக் மீடியா இதற்குள்ளே வருகிறது, பாரம்பரிய ஊடகங்களுக்குள்ளே வருகிறது. அதிலே தான் நாங்கள் போட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடம் நடாத்துகின்ற நம்முடைய திருப்பாடுகளின் காட்சியை போட்டிருக்கிறோம். அதைவிட நம்முடைய பங்கில் நடைபெறுகின்ற நாட்டுக்கூத்துகள், நாடகங்கள், வாசாப்புக்கள், இவையெல்லாம் இந்த பாரம்பரிய ஊடகத்துக்குள்ளே வருகின்றது. மூன்றாவதாக புதிய ஊடகம், நியூ மீடியா. mana.lk இணையதளம் கடந்த வாரத்தில் எம்முடைய ஆயர் பெருந்தகைவர்களால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. எம்முடைய கரோல், அதாவது மன்னார் மறை மாவட்ட கலையறிவின் ஒளி விழாவிலே இது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இப்பொழுது உங்களுடைய பாவனைக்காக ஆன்லைனில் இருக்கிறது. நீங்கள் mana.lk என்று அடித்து நீங்கள் பார்வை செய்யலாம். இன்னும் 2-3 மாதங்களில் இவை அப்சூடாக உங்களுக்கு மீண்டுமாக கரங்களுக்கு, மொபைல், உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும், ஆப்பிளுக்கும் வரும். நான்காவது முக்கியமானது சமூக ஊடகங்கள். உங்களுக்கு முக்கியமானது இளமாக்களுக்கு. இதுக்குள்ள சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், இதெல்லாம் பலதரப்பட்ட தளங்கள் இருக்கு இல்லையா? நான் சொல்ல தேவையில்லை, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லி முடிப்பீங்க, தெரியும். இவையெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறது. அதில் எங்கட மறை மாவட்டத்தினுடைய 2 தளங்கள் இருக்கிறது. முதலாவதாக மன்னார் கத்தலிக் மீடியா என்கின்ற முகப்புத்தகம், ஃபேஸ்புக் வெப் பேஜ். இரண்டாவதாக யூடியூப், மடுமாதா டிவி என்கின்ற யூடியூப்பும் சோஷியல் மீடியா என்கின்ற தளத்துக்குள்ளே அமைகிறது மன்னார் மறை மாவட்டத்தில். அடுத்த 2 நவீனத்துவ ஊடகம், மாற்று ஊடகம். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், இவை எல்லாவற்றையும் கடந்து இன்று ஐரோப்பாவிலே இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்துக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு யுகத்தை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். புதிய ஒரு யுகம், மாற்று ஊடகம், நவீனத்துவ ஊடகம். அதாவது எல்லா ஊடகத்தையும் ஒரே தளத்துக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு யுத்தியை இப்பொழுது காண்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் போட்டி ஒன்று இருக்கிறது. சமூக ஊடகத்திலே பயங்கரமான போட்டி இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் வாங்கி ஒருவர் எல்லாவற்றையும் ஒரு தளத்துக்குள்ளே கொண்டு வருகின்ற யுத்திகளை தற்பொழுது பயன்படுத்துகிறார்கள்.
ஆகவே அது இப்பொழுது உலக நாடுகளில் வெகுவாக பரவிக்கொண்டு வருகிறது. எல்லா ஊடகங்களையும் ஒருவர் வாங்குவதும் அவற்றை ஒரே தளத்துக்குள்ளே கொண்டு வருவதும் இப்பொழுது இது மிகவாக பரவிக்கொண்டு வருகிறது. நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது, பின்புதான் பார்க்கலாம். இப்பொழுதாக அடுத்த விடயமாக இருப்பது மூன்றாவது தலைப்புக்குள்ளே இன்றைய நவீன உலகத்தில் சமூக ஊடகங்களில் நமது ஈடுபாடு. இவற்றுக்குள்ளே பொதுவாகவும் பார்க்கலாம், கடைசியிலே திருச்சபைக்குள்ளேயும் நாங்கள் பார்க்கலாம். நாம் வாழும் இந்த இலக்க முறை, டிஜிட்டல் என்றால் தமிழில் இலக்க முறை என்று சொல்லுகிறார்கள். நம்பர்ஸ், இலக்க முறை என்று சொல்கிறார். டிஜிட்டல் என்றால் இலக்க முறை. ஆகவே நான் இனி இலக்க முறை என்று பாவிக்க மாட்டேன், டிஜிட்டல் தான் பாவிப்பேன். டிஜிட்டல் உலகில் நம்மை சூழ்ந்து வாழும் சக மனிதர்களோடு தனி மனிதர்களாகவும் ஒருங்கிணைந்த திரு அவை எப்படி என்றும் சமூகமாக ஒன்றித்து அன்புள்ள அயலாராக வாழ்வது எப்படி என்றும் இன்றைய இலக்க முறை, அதாவது டிஜிட்டல் நெடுஞ்சாலைகளில், டிஜிட்டல் ஹைவேஸ், நாம் மேற்கொள்ளும் பொது பயணங்களிலும் மற்றும் அயலவர்களின் தேவைகளிலும் நாம் எந்த அளவிற்கு உடன் இருக்கிறோம் என்பதை பற்றிய பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியானது மனிதர்களிடையே புதிய வடிவிலான தொடர்பு கொள்ளும் வழிமுறைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவர் டிஜிட்டல் ஊடகங்களில் ஈடுபடுவதா இல்லையா என்பது இன்றைய கேள்வி அல்ல, மாறாக இவற்றை எவ்வாறு ஈடுபடுத்துவது, பயன்படுத்துவது என்பதில் தான் முக்கிய கேள்வி தங்கியிருக்கிறது. மனிதர்கள் சக மனிதர்களோடு தொடர்பு கொள்ளவும், தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும், புதிய உறவுகளை உருவாக்கி கொள்ளவும் முன்பு இருந்ததையும் விட புதிய தொடர்பாடல் சூழலை சமூக ஊடகங்கள் உருவாக்கியுள்ளன. அதே வேளையில் தொடர்பாடல், அதாவது கம்யூனிகேஷன், செயற்கை நுண்ணறிவின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாரிய தாக்கத்தை அதிகளவில் கொண்டுள்ளதால் அடிப்படையில் மனிதர்களுக்கு இடையிலான நேருக்கு நேராக சந்திப்பதின் அவசியத்தை மிக முக்கியமான ஒன்றாக வலியுறுத்த வேண்டியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் டிஜிட்டல் தளத்தில் நமது ஈடுபாடானது மீள முடியாத பலவிதமான மாற்றங்களை கண்டுள்ளது. இவைகள் நாம் பயன்படுத்தும் கருவிகளாக மட்டுமல்லாமல் தன்னகத்தே புதிய பரிமாணங்களை, அதாவது படைப்புகளை உருவாக்கும் திறமையும் தன்மையும் கொண்டுள்ளது என்ற புதிய உணர்வு எல்லோர் மத்தியிலும் இன்று ஏற்பட்டுள்ளது. அதுக்கு முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைய டிஜிட்டல் உலகின் இளைய தலைமுறையினரும் முன்னைய தலைமுறையினரும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஏனைய மாற்று வழிகளூடாகவும் தாம் இருக்கும் இடத்திலேயே பிறர் தம்மை சந்திக்க வேண்டும் என விரும்புகின்றனர். டிஜிட்டல் உலகையே தங்களின் வாழ்வின் பாதையாகவும் வழியாகவும் தம் அடையாளமாகவும் இன்றைய இளைய தலைமுறையினர் மாற்றி அமைத்துள்ளார்கள். டிஜிட்டல் கலாச்சாரத்தின் டிஜிட்டல் கல்ச்சர் வெளிப்பாடாகிய சமூக ஊடகங்கள் என்று ஒவ்வொரு இறை மக்களின் மற்றும் இறை சமூகத்தின் வாழ்விலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதால் இன்றைய காலத்தில் சமூக ஊடக பயன்பாடு பற்றி திரு அவை தெளிவான வழிகாட்டுதல்களை தர வேண்டும் என பலதரப்பட்ட கேள்விகள் இறை மக்களுடைய இன்று எழுகின்றது. தனிநபராகவும் குழுக்களாகவும் இறைமக்கள் உலகமெங்கும் சமூக ஊடகங்களில் படைப்பாற்றலோடு ஈடுபட்டு தங்கள் இறை நம்பிக்கையை இத்தலங்களூடாக பகிர்ந்து வருகின்றனர். இது திரு அவையின் நிறுவனங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை விட பரந்துபட்டதும் வலிமையானதுமான அமைய பெற்றுள்ளது. பல தல திரு அவைகளும் குழுமங்களும் துறவர சபைகளும் பல்கலைக்கழகங்களும்
தனி மனிதர்களும் சமூக ஊடகங்களில் கல்வி மற்றும் மேய்ப்பு பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவது நம் அனைவருக்கும் தெரிந்த விடயம். அகில உலக திருகவையும் இந்த யதார்த்த நிலையை கருத்தில் கொண்டுள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டாக 1967 ஆண்டிலிருந்து உலக தொடர்பு தினத்திற்கான திருத்தந்தையர்களின் செய்திகள் தொடர்பாடல் பற்றிய தெளிவான சிந்தனைகளை தந்துள்ளன. 1990 ஆண்டுகளில் இச்செய்திகள் கணனி மற்றும் அதன் பயன்பாடு பற்றியும் 2000 ஆண்டுகளிலிருந்து டிஜிட்டல் கலாச்சாரம் மற்றும் சமூக தொடர்பாடல் பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கின்றன. 2009 ஆண்டில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் தனது செய்தியில் தொடர்பாடலில் ஏற்பட்டுள்ள மாற்று வடிவங்களை சுட்டிக்காட்டி ஊடகங்கள் மனிதனிடையே தொடர்புகளை உருவாக்குவதோடு நின்றுவிடாமல் அவர்கள் தம்முடைய உறவுகளை உருவாக்கி மனிதரிடையே பிறரை மதிக்கும் கலாச்சாரம், உரையாடல் மற்றும் நட்புறவை உருவாக்குவது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். அதைத் தொடர்ந்து சமூக ஊடகங்கள் வெறும் கருவிகள், அதாவது டூல்ஸ் அல்ல, அவை தளங்கள், ஸ்பேசஸ் என்பதை திருகவை உறுதிப்படுத்தி நற்செய்தி அறிவிப்பிற்கு இத்தளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்றாட வாழ்விலிருந்து டிஜிட்டல் உலகை பிரித்து பார்க்க முடியாது என அறிக்கையிட்டுள்ளார். இந்த டிஜிட்டல் உலகம் மனிதர் தம்முடைய உறவு கொள்ளும் முறைகளையும் அறிவு பெறும் மற்றும் தகவல் பரிமாற்ற முறைகளையும் மாற்றி அமைத்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இவற்றோடு சமூக ஊடகங்களில் திருகவையின் பங்களிப்பும் ஈடுபாடும் மிகவும் அதிகரித்துள்ளது. இன்றைய காலத்தில் திருகவையானது டிஜிட்டல் ஊடகங்கள் இறை பணிகளுக்கு பயன்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்பதை உணர்கிறது. 2020 ஆண்டு மார்ச் 27 கோவிட்-19 பெருந்தொற்றின் தொடக்க காலத்தில் திருத்தந்தையின் உரையின் போது ரோமை புனித பேதுரு சதுக்கம் மக்கள் யாரும் இல்லாதிருந்தும் திருகவையின் உடனிருப்பு ஊடகங்கள் வழியாக உலகெங்கும் வெகுவாக உணரப்பட்டது. திருத்தந்தை நேரடி ஒளிபரப்பின் மூலம் உலகை மாற்றும் ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்கினார். அவரது சபம் மற்றும் செய்தி முடக்கப்பட்டிருந்த உலகினருக்கு புதிய உணர்வை கொடுத்தது. லட்சக்கணக்கான உயிர்களை கொள்ளை கொண்ட அந்த காலத்தில் முடங்கி கிடந்த தனிப்படுத்தப்பட்ட மக்கள் புனித பேதுருவின் வழித்தோன்றலாகிய திருத்தந்தையோடு ஊடக வழி இணைந்திருந்தார்கள். அது நமக்கு தெரிந்த விடயம். பாரம்பரிய ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள் வழியாக திருத்தந்தையின் செய்தி உலகின் எல்லா இல்லங்களுக்கும் சென்றடைந்து பலருடைய வாழ்வை தொட்டது. இதனால் உடலளவில் ஒருவர் மற்றவரிடமிருந்து விலகி இருந்தாலும் திருத்தந்தையோடு இணைந்திருந்தவர்களால் அவ்வேளையில் மிகுந்த ஒன்றிப்பையும் ஒருமைப்பாட்டையும் உணர முடிந்தது. உலகில் வாழும் பலதரப்பட்ட வாழ்க்கை முறையினர்களின் சிந்தனைகளை உள்ளடக்கமாக நோக்கும் போது கிறிஸ்தவர்கள் எவ்வாறு சமூக ஊடகங்களில் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். இன்றைய காலங்களில் மேய்ப்பு பணிக்கான வழிகாட்டும் நெறிமுறைகளாக டிஜிட்டல் அனுபவங்களை பற்றியும் தனி மனிதராகவும் சமூகமாகவும் சமூக ஊடகங்களில் படைப்பாற்றலோடு ஒன்றித்து அனைவரையும் உள்வாங்கி ஈடுபட உற்சாகப்படுத்துவதோடு நமக்கு அடுத்தவரும் சமூக நல்லுறவை கட்டியெழுப்புவதே இதன் முக்கிய நோக்கமாகும். அமைதியும் சகோதரத்துவம் நிறைந்த நல்லுறவை சமூக ஊடகங்கள் வழியாக உருவாக்குவது மிகவும் சவால்கள் நிறைந்த ஒன்றே. எனவே இதை பற்றிய ஆய்வுகளுக்கு பல்தரப்பட்டவர்களை ஒன்றிணைத்து கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கான களம் அமைத்து செயல்படுவது சாலச் சிறந்தது. குறிப்பு: டிஜிட்டல் சூழலில் நமது உடன் இருப்பு
எவ்விதமான மனிதத்தை பிரதிபலிக்கிறது? கேள்விக்குறி. நமது உறவுகள் எந்த அளவுக்கு உண்மையான ஆழமான தொடர்பாடலின் பயனாக அமைந்துள்ளது? ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத கருத்துக்கள், உணர்வுபூர்வமான எதிர்வினைகள் ஊடகங்களால் எந்த அளவுக்கு டிஜிட்டல் வழியில் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த விடயம், திருச்சபையில் சமூக தொடர்பு சாதனம் தாக்கம் செலுத்தும் விதம். நற்செய்தி மறைபரப்பு பணியிலே திருச்சபையின் புதிய வழிகள், அதில் நாங்கள் ஒரு சில முக்கியமான விடயங்களை பார்க்க போகிறோம். இன்று நம்முடைய வாழ்வில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. சமூக ஊடகங்கள், இணையதளம் போன்ற நவீன ஊடகங்கள் உலகத்தை ஒரு சிறிய கிராமமாக மாற்றியுள்ளன. இத்தகைய சூழலில் நற்செய்தி அறிவிப்பு பணியை ஆற்றுவது அல்லது பகிர்வது, பரப்புவது எப்படி என்பது பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தருணமாக அமைகிறது. இவற்றை 6 பிரிவுகளுக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறேன். வத்திக்கான் சங்க ஏட்டின்படி சமூக தொடர்பு சாதனங்களும் உரையாட்சி பணியும், நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஊடகங்களின் அவசியம் மற்றும் அவற்றின் சவால்கள், சமூக ஊடகங்களில் நற்செய்தியின் பங்களிப்பு, டிஜிட்டல் உலகில் திருச்சபையின் பங்கு, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் கிறிஸ்தவ விழுமியங்களை பேணுதல். முதலாவதாக முக்கியமான ஒன்று, இதை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் அங்கால போகக்கூடாது. நான் முதலாவதான் போடுவோம் நினச்சினான், ஆனால் ஒரு சில குருக்கள்கிட்ட கேட்கும் பொழுது இல்லை இல்லை அது அந்த இடத்துல போடணும்னு சொன்னார்கள். ஆகவே தான் வத்திக்கான் சங்க ஏட்டின்படி சமூக தொடர்பு சாதனங்களும் இறையாட்சி பணியும். இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏட்டிலே 16 பிரிவுகளில் 16 பிரிவுகள் இருக்கு இல்லையா? முதலாவது பிரிவு வழிபாடு, திருவழிபாடு, சக்ரசான்றும் கொன்சீலியும். இரண்டாவது பிரிவு என்ன? சமூக தொடர்பு கருவிகள். எஸ், இன்டர்மிரிஃபிகா என்று சொல்லுவார்கள். இது இரண்டாவது ஏடு, இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏட்டு புத்தகத்திலே இரண்டாவது ஏடாக இது ஆயர்கள் மாமன்றத்தினாலே கொடுக்கப்பட்டுள்ளது என்ற ஏட்டிலே இலக்க 3 சமூக தொடர்பு கருவிகளை நன்முறையில் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் பற்றி கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர்கள் மாமன்றம் மிக அழகாக தெளிவாக இவ்வாறு கூறுகிறது. திருச்சபையின் கடமைகள் என்கின்ற எண்ணிலே அனைத்துலக மாந்தர்களுக்கும் மீட்பளிப்பதற்காக ஆண்டவர் கிறிஸ்து நிறுவிய கத்தோலிக்க திருச்சபை நற்செய்தி அறிவிப்பது இன்றியமையாதது என்னும் உணர்வால் ஊந்தப்படுகிறது. ஆகவே சமூக தொடர்பு கருவிகளை பயன்படுத்தி மீட்பு செய்திகளை அறிவிப்பதும், அக்கருவிகளை சரியாக பயன்படுத்தும் முறை பற்றி கற்பிப்பதும் தன் கடமை என கருதுகின்றது. கிறிஸ்தவ உருவாக்கத்திற்கும் நிறைவாழ்வு பணிக்கும் தேவையான அல்லது பயனுள்ள எல்லா கருவிகளையும் பயன்படுத்துவதும் உடமையாக கொண்டிருப்பதும் திருச்சபையின் பிறப்புரிமையாகும். இக்கருவிகளின் உதவியால் தாங்களும் மனித இனம் முழுவதுமே மீட்பும் நிறைவும் பெறுமாறு கிறிஸ்தவர்களை பயிற்றுவிப்பதும் ஆற்றுப்படுத்துவதும் அருட்பணியாளர்களின் கடமையாகும். மேலும் மக்களின் உயர்ந்த எதிர்பார்ப்புகளுக்கும் கடவுளின் திட்டத்திற்கும் முழுவதும் ஏற்றவாறு மனித கிறிஸ்தவ உணர்வுகளால் இக்கருவிகளுக்கு புத்துயிர் ஊட்ட வேண்டியது சிறப்பாக பொதுநிலையினரின் கடமையாகும். அதே ஏட்டில்
இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அது குருக்களுக்கும் திருநிலையினருக்கும் பொதுநிலையினருக்குமான பகுதி. அதுவும் முக்கியமானதான் போட்டிருக்கிறேன். சமூக தொடர்பு கருவிகளும் கத்தோலிக்க திருத்தூது பணிகளும், இது 3வது இயல். அந்த பகுதியிலே அருட்பணியாளர்களும் கிறிஸ்தவர்களும் சூழ்நிலைகளின் தேவைகளுக்கேற்ப சமூக தொடர்பு கருவிகளை பல்வேறு திருத்தூது பணிகளில் பயன் தரும் முறையில் கையாள திருகவையின் மக்கள் அனைவரும் ஒருமித்த உள்ளத்தோடு திட்டமிட்டு தாமதமின்றி முழு ஆற்றலுடன் முயல வேண்டும். அருட்பணியாளர்களின் பொதுவான போதிக்கும் பணியோடு நெருங்கிய தொடர்புள்ள காரணத்தால் பொறுப்போடு செயல்பட வேண்டும். மேலும் செய்தி அறிவிக்கும் முறை நேர்மையானதாகவும், அதாவது திரட்டுவதிலும் பரப்புவதிலும் ஒழுக்க நெறிகளையும் தனி மனிதன் முறையான உரிமைகளையும் மாண்பையும் நுணுக்கமாக காக்க வேண்டும். ஏனெனில் அறிவு பயன் தருவதில்லை, ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். பாந்தவர்களே, இதில் நான் சின்ன ட்ரஸ்ட் பண்ண விரும்புகிறேன். எவ்வளவு தூரம்தான் உலகத்தில் இந்த கண்டுபிடிப்புகளை கண்டாலும், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு ஆயர்கள் மாமன்றம் தனிப்பட்ட உரிமைகளையும் மனிதனுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளையும் பாதுகாக்க வேண்டும். செக்யூரிட்டி ரீசன் எல்லாத்தையும், சைபர் கிரைம் எல்லாத்தையும் அழகாக வர்த்திக்கான்ல ஒவ்வொரு சொல்லா போட்டிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒவ்வொரு சொல்லையும் இப்போ எங்களுடைய, அதாவது சமூக ஊடகங்கள் சம்பந்தமான இந்த தளங்கள் இருக்கிறது, அவருடைய முறைப்பாடுகள் இருக்கிறது. அவை எல்லாமே இங்கு மிக அழகாக இவை எடுத்து காட்டப்பட்டுள்ளது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே. ஆகவே எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு மட்டுமே எங்களுக்கு போதும். அதைவிட இன்னும் ஒரு விடயம், ஆண்டிலே, அதாவது ஆசிய ஆயர்கள் மன்றம் ஒன்றாக கூடி ஆசியாவிற்குரிய ஒரு, அதாவது குருக்களை உருவாக்குவதற்கான அவர்களுக்கான ஒரு இன்ஸ்டிடியூட் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியது. அதிலே எழுந்த ஒரு முக்கியமான சொற்பொழிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Priests today must not only receive a solid and complete formation in the sacred sciences, but they must also know how to communicate the Christian faith in an effective and convincing way, making use of all the possibilities offered by the modern means of social communication. இது ஆசிய நாடுகளில் குருக்களை உருவாக்குவதற்கான ஒரு தளத்திலே உருவாக்கப்பட்ட பொழுது இந்த சொற்பொழிவுகள் பகிரப்பட்டது. இன்னொரு முக்கியமான விடயம், அடுத்த கட்டம், அதாவது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டிலே இந்த கம்யூனிகேஷன் செக்டர், அதாவது வத்திக்கானில் இருக்கின்ற அனைத்து கம்யூனிகேஷனுக்குரிய அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கி வத்திக்கானுடைய உயர் பீடங்களில் ஒன்றாக டிகாஸ்டரி ஃபார் கம்யூனிகேஷன் என்கின்ற அந்த உயர் பீடத்தை உருவாக்கியது. கம்யூனிகேஷன் என்பது ஒரு வெளியார்ந்த ஒரு அடையாளம் அல்ல, அது திருப்பிடத்தின் ஒரு இயக்கமாக இருக்கிறது. அது திருப்பிடத்தோடு பணியோடு இணைந்திருக்கிறது என்று சொல்லி டிகாஸ்டரி ஃபார் கம்யூனிகேஷன் என்ற ஒரு அவையத்தையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015 உருவாக்கி அதற்கு இன்னும் புதிய வடிவம் கொடுத்தார். ஆகவே இந்த திருச்சபையினுடைய பலதரப்பட்ட திருத்தந்தையுடைய வழிகாட்டுதலோடு இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் திருத்தூது பணிக்கு சிறப்பாக பணிகளை ஆற்ற வேண்டும். நாங்களும் அவற்றை பயன்படுத்துகிற பொழுது பொறுப்பு தன்மையோடு அவற்றை பயன்படுத்த வேண்டும். அது குருக்களுக்கும் பொதுநிலை பணியாளருக்கும் உரித்தான ஒன்று என்று சொல்லி பல விடயங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும்.
அடுத்த விடயமாக நான் பார்க்கிறேன் நற்செய்தி பகிர்வின் அவசியம் மற்றும் சவால்கள். இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளுக்கு அமைய உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற அழைப்பை அனைவருக்கும் கொடுத்தார். இது எல்லா காலத்திலும் ஒரு முக்கியமான பணியாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் இந்த பணிக்குள் புதிய சவால்கள் எழுந்துள்ளன. மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், ஓவர்லாப்ட். உண்மையான செய்திகளை தவறான செய்திகளிடமிருந்து பிரிக்க வேண்டிய அவசியம். டிஜிட்டல் யுகத்தில் ஆழமான உறவுகள் குறைந்து மேலோட்டமான தொடர்புகள் அதிகரித்துள்ளது. சென்டிங் கிரீட்டிங் மெசேஜ் ஒன்லி இன் த குரூப்ஸ். குரூப்பில் மட்டுமே நாங்கள் வாழ்த்துவோம், நேரு சென்று வாழ்த்த மாட்டோம், தொலைபேசியில் ஒரு கோல் எடுத்தும் வாழ்த்த மாட்டோம். ஹாப்பி நியூ இயர் டிக்டாக் அடிக்குது. அடுத்ததாக சமூக ஊடகங்களில் நற்செய்தியின் பங்களிப்பு. சமூக ஊடகங்கள் மூலம் உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்க முடியும். விரைவான தகவல் பரிமாற்றம், அதாவது நற்செய்தியின் அழகிய செய்தியை ஒரு நொடியில் நாம் பகிர முடியும். பல்வேறு ஊடக வடிவங்கள், ஒளிப்பதிவுகள், இணைய வலையமைப்பதிவுகள், சிறு காணொளி, வீடியோ, ட்விட்டர், கட்டுரைகள் போன்ற பல வடிவங்களில் நற்செய்தியை நாம் கொண்டு செல்லலாம். இளைஞர்களை அடைவது. இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் அதிக நேரத்தை செலவிடுகின்றனர். அவர்களை அடைய இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். தொழில்நுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் நற்செய்தி பணியை சிறந்த முறையில் ஆற்றலாம். அடுத்த விடயத்திற்கு செல்வோம். இதில் இல்லை, கவலைப்படாதீங்க. திருச்சபை தற்கால தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து, அதாவது டிஜிட்டல் உலகில் திருச்சபையின் பங்கு. திருச்சபை தற்கால தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பல திருத்தந்தையர்களை நவீன காலத்திற்கு ஏற்றவாறு பெற்றுள்ளது. திருத்தந்தை 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் அவர்கள் டிஜிட்டல் காலத்தை அடிப்படையாக வைத்து சமூக ஊடக தினத்தை அறிவித்திருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமூக ஊடகங்களின் பயன்பாட்டை ஊக்குவித்து உண்மையையும் கருணையையும் கொண்டு இணையத்தை உபயோகிக்கவும் குரல் கொடுத்துள்ளார். ஆன்மீக கல்விக்கான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக்குதல், சமூக ஊடகங்களில் திருவிவிலியம் வாசிப்பு மற்றும் பகிர்வு, இன்னும் மேலேயோ விடயங்கள், ஆன்மீக கேள்விகளுக்கான நேரடி பதிலளிப்பு, இன்னும் மேலேயோ விடயங்கள். அடுத்த விடயம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் கிறிஸ்தவ விழுமியங்களை பேணுதல். முக்கியமான விடயம், நாம் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விடயம். நற்செய்தியை டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் பகிரும் போது அன்பும் மரியாதையும் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்தவ விழுமியங்கள், கருணை நிறைந்த உரைகள், மக்கள் கருத்துக்களை மதிக்கும் விதமாக உரையாடுதல் சோஷியல் மீடியாவில். அடுத்த விடயம், நெறிமுறைகள். சமூக ஊடகங்களில் புனிதமான உரைகளை மட்டுமே பகிர்வதற்கான பொறுப்புத்தன்மை இருக்க வேண்டும். அடுத்த விடயம், இதுவும் முக்கியமான விடயம், நமது பொறுப்புகள் மற்றும் பணிகளுக்கான அழைப்பு. நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே நம்முடைய சமூக ஊடகங்களில் தனிப்பட்ட விதமான தொடர்புகளை மட்டும் வைத்திருப்பது மட்டுமல்ல, நம்முடைய திருத்தூது பணியிலே, திருமுழுக்கின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த திருத்தூது பணியிலே நாம் இருக்கின்ற தளங்களில் அவற்றை பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறேன். நம் வாழ்க்கை முன்மாதிரி நிறைந்ததாக இருக்க வேண்டும். நற்செய்தியின் முன்மாதிரியாக வாழ்வது முக்கியம். சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் தளங்களை உறுதியாக பயன்படுத்த வேண்டும். சமூக ஊடகங்களில் நற்செய்தியை எளிமையானதும்
ஆழமானதுமான முறையில் பகிர்தல் சிறந்தது. புதுமையான வடிவங்களில், அதாவது காணொளிகள் மற்றும் பாடல்கள் போன்ற சுவாரஸ்யமான வடிவங்களில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய டிஜிட்டல் காலம் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. சமூக ஊடகங்கள், இணையதளம் மற்றும் பல தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தினால் நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்ப முடியும். நற்செய்தி அனுப்புதல், பகிர்தல் என்பது இயேசுவின் பணியில் பங்கெடுப்பதற்கு நம்மை அழைக்கும் அழைப்பாகும். இயேசுவின் கருணை, அன்பு மற்றும் சமாதானத்தை டிஜிட்டல் உலகில் பரப்பும் இந்த பணிக்குள் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். திருத்தூது பணியிலே ஆண்டவருக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்குவோம். God bless you all. Thank you for listening. Dear Reverend Father Laxton D. Silva, we really appreciate you for your marvelous and elaborative presentation of the Lectio Brevis on the theme of communicating the gospel in the digital era, challenges and opportunities for evangelization through digital media. Thanks, Father Laxton. Now it is the time for comment forum. The house is open for further clarification from the presenter and if wishes to briefly add further. Now we cordially invite Very Reverend Father P. Kristinayaham, the Vicar General, on stage to moderate the comment forum. மன்னார் மறை மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே, இந்த கல்லூரியின் அதிபர் அருட்தந்தை ரூபன் பெர்னாண்டோ அடிகளாரே, இன்றைய நாளிலே இந்த முக்கியமான லெக்ஷியோ பிரேவிஸ் ஷார்ட் லெக்சர் கொடுத்த அருட்தந்தை லக்ஷன் டி சில்வா அடிகளாரே, எங்களுடைய முன்னை நாள் குறுமுதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசி அடிகளாரே, அன்பார்ந்த அருட்தந்தையர்களே, அருட்சோர்களே, அழைக்கப்பட்ட விருந்தினர்களே, இந்த கல்லூரியின் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமையாக எல்லா இடத்திலும் புதிய கல்வி ஆண்டு தொடங்குகின்ற வேளையில் இந்த லெக்ஷியோ பிரேவிஸ் இடம்பெறும். அதன் பின்பு அந்த லெக்ஷியோ பிரேவிஸை மையப்படுத்திய ஒரு கேள்வி பதில் அல்லது விளக்கங்கள் இடம்பெறும். எனவே அந்த ரீதியில் இப்பொழுது நாங்கள் சில நிமிடங்கள் அதற்காக செலவழிக்க இருக்கிறோம். மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக காணப்படுகிறது சமூக தொடர்பு சாதனங்களும் திரு அவையின் இறையாட்சி பணியும். ஏற்கனவே சொல்லப்பட்டதைப் போல இந்த காலத்திலே நாம் பார்க்கின்றோம் எல்லாமே இந்த சமூக தொடர்பு சாதனங்களூடாகவே நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இப்பொழுது எம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணியும் தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே இந்த தலைப்பிலே, இந்த காலத்துக்கேற்ற முறையிலே இந்த தலைப்பை தெரிந்தெடுத்து பல்வேறு விதமான கோணங்களிலே வரலாறு, சாதாரணமாக சமூக தொடர்பு சாதனங்களினுடைய வரலாறு, அதனைத் தொடர்ந்து திருச்சபை சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்திய வரலாறு, அதை ஏறக்குறைய 60ஆம் ஆண்டுகளிலே வெளியிடப்பட்ட வத்திகான் சங்க ஏட்டினூடாக தரவுகளை பயன்படுத்தியும், தற்காலத்திலே சிறப்பாக 2000 ஆண்டுகளிலே திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் பாப்பரசருடைய இந்த டிஜிட்டல் ஈரா பற்றிய அறிவிப்பு, அதற்கு மேலாக இந்த காலங்களிலே அடிக்கடி நம்முடைய திருத்தந்தை வெனிஸ்டே ஆடியன்ஸ், சண்டே ஆடியன்ஸிலே அடிக்கடி கூறுகின்ற இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதனூடாக எப்படி நாங்கள் நற்செய்தி அறிவிக்கலாம் என்பதை மையப்படுத்தியும்,
இறுதியாக தன்னுடைய கல்வியினூடாக தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் இறுதியாக எழுதப்பட்ட தீசிஸ் அதனூடாக வெளிப்படுத்தப்பட்டவைகளையும் இந்த வேளையிலே ஏறக்குறைய 40 நிமிடங்கள் நீண்ட மிகுந்த ஆயத்தத்தோடு தரமான முறையிலே எங்களுக்கு பெற்றுத்தந்த சிறப்பாக வெளிப்படுத்திய அருட்தந்தை லக்ஷ்மண அடிகளாருக்கு இங்கே இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த வேளையிலே கூறி நிற்கின்றோம். வெரி குட் ஃபாதர் லக்ஷ்டன். The presentation was excellent and it is from your experience, studies, and we hope you will continue to do the same and to preach the good news through these media. இப்பொழுது கடந்த வருடத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக மிக கூடுதலாக கதைக்கப்பட்டது. அதிலும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய சோஷியல் கம்யூனிகேஷன் வேர்ல்ட் டேயிலே இதைத்தான் கொடுத்துருந்தேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் நாங்கள் அதை பார்க்கிறோம். அதே வேளையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அல்லது ஏனைய டிஜிட்டலோடு சம்மந்தப்பட்டவைகள் ஃபாதர் லக்ஷ்டன் இதை சொல்லுறாரான்னு நான் பார்த்து கொண்டே இருந்த அவர் சொன்னார். எதை சொன்னார் என்றால் எல்லாமே நல்லது தான், எப்படி பயன்படுத்துறது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்மையிலே ஒரு இடத்திலே எங்களுடைய ஒளி விழாவிலே ஒரு இடத்திலே போடப்பட்ட நாடகம், அதுக்கு பிறகு நான் அதை பற்றி சொன்னேன். அந்த நாடகத்திலே ஃபோன்ஸ் கூடாது என்ற ரீதியிலே போடப்பட்டது. அதை முடிய விட்டு நான் சொன்னது, இந்த டெலிஃபோன்கள் மிக மிக நல்லது, அது எப்படி பாவிக்கப்படுகிறன்றதை வச்சு தான் அது நல்லதாக கூடாதான். ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது நன்மைக்காக. அதே வேளையில் அதை பயன்படுத்தி நிறையவே நன்மைகளை பெற்றுக்கொண்டு இதுக்குள்ளே நாங்கள் கிட்டத்தட்ட 99 விதமான ஆட்கள் இருக்கலாம். அதே ஃபோனை நெகட்டிவாக பயன்படுத்தி வித்தியாசமுறையான பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வை அளிக்கின்ற ஒரு வீதம் இருக்கலாம். அதற்காக ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் கூடாதென்றல்ல. அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் உலகத்திலே கண்டுபிடிப்புகள் கூடுதலாக நன்மையானவை நல்லவைகள். இன்றைய நாளிலே இந்த சிந்தனையோடு நற்செய்தி அறிவிப்பு பணி மிக முக்கியமானது. முன்பு தெருக்கூத்து, இப்பொழுதும் தெருக்கூத்து இருக்கிறது. ஆனால் அந்த தெருக்கூத்து அந்த தெருவிலே போடுகிறவர்களுக்கு தெருக்கூத்து, அதால் தான் அதோடைய பேரே தெருக்கூத்து. ஆனால் அந்த தெருவிலை போடுகிற தெருக்கூத்து இன்றைக்கு நாம் போடுற தெருவிலிருந்து அமெரிக்காவில் இருக்கிறார்கள் பார்க்கிறார்கள். அதுதான் நன்மை. அந்த தெருவை கடந்து ஊரை கடந்து நாட்டை கடந்து கண்டம் கடந்து செல்லுகிறது இந்த டிஜிட்டல் உலகத்திலே. எனவே நன்மைகள். எனவே அப்படியான உலகில் நாங்கள் எப்படி நற்செய்தியை அறிவிக்கலாம், இந்த கம்யூனிகேஷனுடைய அதனை நோக்கமே அதனை எப்படி நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கலாம், எப்படி இறை வார்த்தையை அறிவிக்கலாம், எப்படி இயேசுவை அறிவிக்கலாம். இந்த காலங்களிலே எங்களுடைய குருக்களுக்கு தெரியும், எத்தனையோ விதமான எங்களுடைய குருக்கள் மறையுரைகளை போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வெளிநாடுகளிலிருந்து போட்டுக்கொண்டிருக்கார்கள். என்னடையும் இப்போ கன நாடுகளில் ஸ்பெயினிலிருந்து ஒரு ஃபாதர் எப்போதுமே புதன்கிழமை வியாழக்கிழமை போட்டுருவார். அடுத்த ஞாயிறுக்குரிய மறையுரை இங்குள்ளவர்கள் போட்டுக்கொண்டிருக்க எல்லாமே நற்செய்தி அறிவிப்புக்கான பல்வேறு விதமான விதத்திலே கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸ்மார்ட் ஃபோனிலே பைபிள் இருக்கிறது, எங்களுடைய ப்ரீவியர் இருக்கிறது, ரோசரி இருக்கிறது, லட்டின் ரோசரி இருக்கிறது, ஏஞ்சலஸ் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ விதமானவைகள் இருக்கலாம். எல்லாமே நற்செய்தி அறிவிப்பு பணி. ஃபாதர் ஷோர்ட் லெக்சரை விட இந்த கூடிராம. எனவே இதோடு நான் நிறுத்தி கொண்டு இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அருட்தந்தை அவர்களுடைய உரையை பற்றி, அதனுடைய உரையினுடைய சாராம்சத்தை பற்றி அல்லது மேலதிக விளக்கங்கள் தேவை என்றால் உங்களுடைய விளக்கங்களை அல்லது கேள்விகளை கேட்கலாம். அல்லது அதோடு சேர்த்து நீங்கள் இன்னும் கூட சொல்ல விரும்பியவர்கள் தயவு செய்து முன்பாக வந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஃபாதர் ரஞ்சன் சேவியர். எல்லோருக்கும் வணக்கம். அருமையான ஒரு குறுகிய விரிவுரை, 40 நிமிடங்கள். பல கருத்துக்கள் தெரியப்படுத்தப்பட்டன. இன்றைக்கு ஒரு புது சொல்லொன்றை கேட்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. அட்லீஸ்ட் இன்றைக்கு த டிகாஸ்ட்ரி ஃபார்
சோஷியல் கம்யூனிகேஷன் என்று சொல்லுகிற சமூக தொடர்பாளனுடைய பேராயம் பற்றி தந்தை அவர்கள் பேசியிருந்தார். என்றால் இப்பொழுது பல பேராயங்களை பற்றி கதைக்கிறோம். இது இன்றைக்கு புதுசாக கேட்டது. இன்றைக்கு நாங்கள் இது ஒரு என்னுடைய ஒரு கருத்து, எல்லாமே ஒரு நம்பர். அதைத்தான் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கம். இன்றைக்கு 94 அதில் +94 அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாடு. அப்படியான ஒரு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு செய்தியை கொடுப்பது, அதாவது ஒரு கொடுப்பவர், ஒரு கிவர், ஒரு செய்தியை உள்வாங்குகின்ற ஒரு ரிசீவர், இதுக்கு இடையில் தான் நீங்கள் இன்றைக்கி பேசின விடயம் வருகுது. ஒரு மெசேஜ் மீடியா அப்படின்றது. அப்போ இன்றைக்கு கொடுக்கிறவர்கள் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அதிகமாக, குறிப்பாக எங்களுடைய மறை மாவட்ட கண்டெக்ஸ்டில் இந்த செய்தியை அல்லது நற்செய்தியை கொடுக்கிற நாங்கள் இனிமே ஒரு பழைய ப்ரீ சோக்ரட்டிக் மெத்தட், ஒரு பெடகோஜிக்கல் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிறத நீ கேளு என்ற ஒரு மெத்தட் தான் இன்னமும் இருக்கிறது. அதனால் இந்த செய்தியை உள்வாங்குகிற தலைமுறை, இந்த ப்ரெசன்ட் டே தலைமுறை, இந்த ரிசீவர்ஸ், அவர்களுடைய மெத்தட் அது அல்ல. அவர்கள் நீங்கள் சொல்கிற ஒரு டிஜிட்டல் உலகத்தை சார்ந்த ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இதுக்கு இடையில் இந்த மீடியா என்ற ரீதியில் நிச்சயமாக நிறைய சவால்கள் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பாணியிலிருந்து இந்த செய்தியை பரிமாற்றுகிற பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இன்னும் ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிற பொழுது இதுக்கிடையில் நிறைய சவால்களை பற்றி நீங்கள் அதிகமாக அதை தொடவில்லை. நிறைய சவால்கள் இருக்கிற அதை எப்படி ஈடு செய்வது என்பது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் டிக்டாக் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் அல்லது ஒரு நிமிடத்திற்குள்ள பெரிய ஒரு செய்தியை அப்படியே போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். நாங்கள் 40 நிமிஷம் 50 நிமிஷம் கதைச்சி கொடுக்காத ஒரு செய்தியை ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு போட்டுட்டு போகிறார்கள். ஸ்னாப்சாட் போன்ற பல விடயங்கள், செயலிகள் இன்றைக்கு வந்துட்டு, இப்படியான ஒரு தருணத்தில் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், நம்முடைய சமூக பணி மையத்தினுடைய இயக்குனராக நீங்கள் இந்த ஒரு ப்ரெசன்ட் டே ஜெனரேஷனுக்கு நாங்கள் இப்படியான ஊடகங்களை பயன்படுத்தி இப்படியான செயலிகளூடாக நாங்கள் இந்த இறையாட்சியை அல்லது நற்செய்தியை கொடுப்பது என்பது பற்றியது மிகவும் முக்கியமானது. அண்மையில் ஒரு செய்தி ஒன்று இலங்கையிலும் கூட, இப்பொழுது சைபர் வார் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய அரச தகவல் தொழில்நுட்ப மையம் சைபர் தாக்குதலுக்கு உள்ளானது ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. எனக்கு அப்படியும் பற்றி பேசிக்கொள்கிறார்கள். அப்போ இப்படி ஒரு உலகத்தில் இருக்கைக்குள்ள நாங்கள் அதையும் பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பது, அந்த சேலஞ்சஸை ஈடு கொடுப்பதற்கு எங்களுடைய வழிமுறைகள் பற்றி சிந்திப்பதும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். நன்றி. Thank you, Father Ranjan, for your suggestions. Yes. உங்களுடைய பேரன்புக்கும் அதிவந்தனைக்கும் ஆயர் தந்தை அவர்கள், உங்களுடைய மதிப்புக்குரிய குறுமுதல்வர், முன்னாள் குறுமுதல்வர், இன்றைய இந்த விரிவுரையை செய்திருக்கின்ற அர்த்தந்தை லக்ஷ்மணிகளால் வந்திருக்கின்ற சகல அர்த்தந்தையர்கள், அன்பான மாணவர்கள், விரிவுரையாளர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நல்லதொரு இன்றைய கால தேவையான ஒரு விரிவுரை தொடக்க நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் இப்போ இந்த மீடியாவை பார்க்கல, டிஜிட்டல் மீடியா, நாங்கள் நற்செய்தியை எப்படி பரப்புறது தொடர்பாக தான் நாங்கள் கதைச்சோம். அதில் வர சவால்கள் என்னன்றதையும் பார்த்தோம். இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கலன்னா, அது நாங்கள் ஏற்றுக்கொண்டாலோ கொள்ளவில்லையோ, எங்களை விட ஏனைய அதாவது கிறிஸ்தவ சபையினர் அதிகமாக இந்த டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தி கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் சில அநேகமான விடயங்கள் எங்களுடைய கத்தோலிக்க சபையினுடைய விசுவாசத்திலே காணப்படுகின்ற விடயங்களை பிழையாக காட்டப்படுகின்றதும் நிறைய இருக்கின்றது. அப்போ அது வியூவர்ஸ் நிறையவே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அதை எதிர்த்து கதைச்சி போகிறதுக்கு யாருமே அங்கே இருக்கையில். உதாரணமாக ஒரு யூடியூப், அது பிறகு ஃபேஸ்புக் வெள்ளையும் அது ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. நாங்கள் இறந்த ஆன்மாக்களுக்காக செபிப்பது பிழை என்ற சம்பந்தமான ஒரு கருத்து அதில் கொடுக்கப்பட்டு, அது தொடர்பாக அது ஷேர் பண்ணப்பட்டு அதுக்கான பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் தான் முழுக்க, கமெண்ட்ஸ் தான் முழுக்க போய்கொண்டிருந்தது. எங்களோட சைடில் அதை கதைக்கிறதுக்கும் எதிர்த்து நான் ஒரு ஆத்தம் அதில் எதிர்த்து சண்டை பிடிச்சி கொண்டு இருந்தது கொஞ்ச நேரம். அதில் எனக்கும் ஒரு பாஸ்டருக்கும் இடையில் பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் போய்கொண்டிருந்தது. அதில்
அப்போ இப்படியான சவால்கள், இப்படியான சந்தர்ப்பங்கள் வாழ்கிற இளைய தலைமுறையை அது திசை திருப்பிடாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன விதமான செயல்முறைகளை கையாளலாம் என்பது தொடர்பான உங்களுடைய ஆலோசனையை இந்த நேரத்திலே எதிர்பார்த்து நிற்கின்றேன். நன்றி. எங்களுடைய முன்னை நாள் அரசாங்க அதிபர் அவர்களுடைய கருத்துக்களுக்கு நம்முடைய நன்றிகள். இது முக்கியமானது. இப்போ நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன், எனக்கு தெரியாது இப்படி ஒன்று நடந்தாண்டு. அதே போல் நாங்கள் பலர் கேள்விப்படையில். அதே வேளையில் சிலவற்றுக்கு நாங்கள் உடனடியாக பதில் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது, சிலவற்றுக்கு நாங்கள் உடனடியாக பதில் கொடுக்க இயலாது. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் சில வேளையில் சொல்லப்படுகிற பிழைகள் பிறகு சரியானவைகள் சொல்லப்படாத போது அது சரியாக மாற்றப்படக்கூடிய ஆபத்து இருக்கலாம். ஃபாதர் லக்ஷ்மன் ஏதாவது சொல்லணும் என்றால்? நல்ல பாயிண்ட் மேடம் சொன்ன பாயிண்ட். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் நம்மட கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்லாமலேயே பல பாடல்கள், செபங்கள், இன்னும் மறையுறை சிந்தனைகள்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சபைக்குரியதாக இருக்கும், மிக அழகாக இருக்கும். பாடல்கள், நம்முடைய பாடல்கள்லாம் இப்பொழுது நம்முடைய ஒளி விழாக்கள் எல்லாம் எந்த பாடலில் டான்ஸ் ஆடுறாங்க? கத்தோலிக்க பாடல் அல்ல, எல்லாம் சபப்பாட்டெலாம் டான்ஸ் ஆடுறாங்க ஒளி விழாவில். நல்ல ஒரு பாயிண்ட் உண்டு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நல்ல பாயிண்ட், ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் யார் கால் வைப்பது? சமூக ஊடகத்தில் எவன் முதல் கால் வைக்கிறானோ அவன் தான் இஸ் சக்சஸர். இஸ் லூசர் ஹூ இஸ் லேட். சமூக ஊடகத்தில் யார் முதல் கால் வைக்கிறானோ அவன் வெற்றியாளன். பின்னுக்கு கால் வச்சான்னு சொன்னால் அவன் தோல்வியாளன். ஏனென்றால் அதுக்குள்ளே பூந்து அடிச்சிருவான்ல. நாங்கள் அதுக்குள்ளே திருப்பி போனோம்னா நம்ம மொக்கையினப்பட்டு தான் வரணும். அதான் நான் இப்போ சொல்ல வந்தேன். ஸோ எங்களோட விடயங்களை நான் எங்களுடைய அதிகாரபூர்வமான இணையதளங்களில் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். அதே வேளையில் நம்முடைய தலைமுறையினர் இவற்றை பயன்படுத்த வேண்டும். மேடம் சொல்கிறல ஒரு கருத்துருக்கு என்னென்னு சொல்லுங்க ஆபம். அங்கே யார் ஷேர் பண்ணுறாங்க, அங்கே யார் கருத்துக்களை பரிமாறுறாங்க, முட்டி மோதுறாங்க. அப்போ அதுக்குள்ளே மேடம் போய் ஏன் முட்டி மோதணும்? அவக்கு ஒரு உந்து சக்தல், ஏன் இப்படி கதைக்கிறாங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்க என்று அவக்கு ஒரு ஆதங்கம். அவள் ஒரு எஸ்எம்எஸ்ஸை போடுவாள், அவள் போட அதுக்கு கீழே 10 பேர் போடுவான். 6 போடுறது நம்மளை சார்ந்தவள் இல்லை. நமக்கு முரண்பாடானவர்கள், முரண்பாட்டு தன்மைகள் இருக்கிறவர்கள் அதுக்குள்ளே போடுவார்கள். ஆகவே சோஷியல் மீடியாவில் யாரும் குறுக்கு மறுக்க வரலாம், ஷுவர் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் போடுவதை சரியான முறையிலும் தெளிவான முறையிலும் சரியான நேரத்திலும் போட வேண்டும். அதிலும் முதலாவது போட வேண்டும். அதுதான் சோஷியல் மீடியாவில் தன்மை. ஒன் ஹூ இஸ் ஃபர்ஸ்ட் he is a successor, one who is last is a loser in media. God bless you. Thank you, Father Laxton. ஃபாதர் லக்ஷ்டன் பிழைன்னு சொல்லல, ஃபாதர் லக்ஷ்டன் அதை பிழைன்னு சொல்லல, பொதுவான இதை சொன்னவர். ஆனால் இறந்தவர்களுக்காக செவிப்பது எங்களுடைய கத்தோலிக்கர் எல்லாருக்கும் தெரியும். சரி, அதுக்காக தான் நாங்கள் பூசையை வைக்கிறோம் இறந்தவர்களுக்காக. ஃபாதர் ரஞ்சன் சொன்ன மாதிரி வேணுமெண்டா முதலாவது நான் அதை தான் சொன்னேன். இப்போ எனக்கெல்லாம் அது எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது.
அப்படி ஏதாவது கேள்விப்படைக்க எங்களுக்கு தெரியப்படுத்துறது முதலாவது நல்லதாக இருக்கும். நாங்கள் அதை பற்றிய இவைகள் சொன்னதுக்காக பதில் எழுதுறதில்லை. ஆனால் இதை வாசிக்கிறாக்களுக்கான பதிலாக வரலாறு ரீதியாக நாங்கள் மன்னா பேப்பரில் போடலாம். அதுக்கு பதிலாக உடனடியாக போட்டால் அவங்க இதற்கு போனால் அடுத்த நாள் இன்னொரு கேள்வி வைப்பாங்க, அடுத்த நாள் இன்னொரு கேள்வி வைப்பாங்க. அப்போ நாங்கள் அந்த இது இல்லை. ஆனால் சில எங்களுடைய மக்களுக்குரிய விளக்கங்கள் கொடுக்கறதுக்கான வரலாற்று ரீதியான இதுகளை நாங்கள் ஒரு பொதுவான விதத்தில் எழுதலாமே தவிர அதுக்கு பதிலாண்டு இல்லாமல் நாங்கள் எழுதுறது அதுக்கு பதிலாக மாற்றப்படும். அதால் நீங்கள் எல்லாரும் ஏதாவது இப்படி கேள்விப்படுறது சொல்கிறது நல்லது. ஃபாதர் லக்ஷன் டி சில்வா அவர்கள் இன்றைக்கு இந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்கின்றார். ஆனால் இந்த பாடத்தை நான் தான் இங்கே படிப்பித்து கொண்டிருக்கிறேன். சோஷியல் கம்யூனிகேஷன் நான் தான் இங்கே படிப்பிக்கிறது. அப்போ அன்றைக்கு அவர் கேட்டார்ன்னுட்ட நான் படிச்சுட்டு வந்ததை பயன்படுத்தணும், விட்டு தருவீங்களா, நீங்கள் வேறு பாடம் படிப்பிக்கலான்னு சொல்லி நான் சொன்னேன். டிரெக்டரோட கதைச்சி போட்டு சொல்கிறோம்னு சொல்லி. இன்னும் இருந்தாலும் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இந்த ஊடகங்கள் வாரத்துக்கு முதல் நாங்கள் பார்க்குறோம் கலை வழி இறை பணி என்று சொல்லி அந்த காலத்தில் ஆலயங்களுக்கு பக்கத்தில் மேடை அமைத்து பல்வேறு நிலைகளில் கலை நிகழ்ச்சிகள் ஊடாக மறைபரப்பு பணி செய்யப்பட்டது. இப்பொழுது இந்த ஊடகங்கள் வந்த பிற்பாடு சிறப்பாக கொரோனா காலத்தில் தான் இது கூடுதலாக இந்த ஊடகங்கள் பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுதும் பயன்படுத்தப்படுகின்றது, இல்லை என்றல்ல. ஆனால் தனிய இளைஞர்கள் மட்டும் இதனால் பாதிக்கப்படவில்லை. பிள்ளைகள், சின்ன பிள்ளை அழுதா ஃபோனை கொடுக்குறோம், சாப்பாடு தீத்துறதுக்கு ஃபோனை கொடுக்குறோம். இப்படியாக குழந்தைகளும் பாதிக்கப்படுகின்றார்கள், இளைஞர்கள், ஏன் குடும்பஸ்தவர்கள். குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு இந்த அலைபேசி தொலைபேசியும் காரணமாக இருக்குது. அதான் நான் ஒரு ஆள் கேட்டாராம், ஜஸ்ட் ஃபார் ஜோக், நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அவர் சொன்னாராம், போயிட்டு வாங்கோண்டா நல்ல காதல், போயிட்டான் வாங்கோ. இதெல்லாம் ஃபோன்களால் இன்றைக்கு நடக்கிற நிறைய பிரச்சனைகள். அதனால் இன்றைக்கி நன்மையும் இருக்குது, ஃபார் சொன்ன மாதிரி நிறைய நன்மை இருக்குது. அதே நேரத்தில் அதற்கு அடிமையாகி இன்றைக்கு பல பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்குது. அதுக்கான விழிப்புணர்வை உங்களோட மையத்தினூடாக நீங்கள் பங்குகளுக்கு சென்றோ இல்லாட்டி எல்லாருக்கும் கொடுக்கறது நல்லதை நினைக்கிறேன். கொரோனா காலத்தில் எல்லோரும் பூசைக்கு போக முடியாதுன்னு சொல்லி டிவியில் தான், மாதா டிவிலேயே எதுலேயோ பூசை பார்த்தார். கொரோனா முடிஞ்ச பிற்பாடும் இன்றைக்கி பல பேர் டிவியை தான் பார்த்து கொண்டிருக்காள், பூசைக்கு போகிறதில்ல. அப்போ ஒரு ஆள் கேட்டாராம், நீ இதில் பூசை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நக்கருன்னு எடுக்கிறக்கு என்ன செய்வீங்க? அந்த நேரம் வந்தோடனே அப்படி டிவியில் போய் அப்படி நக்கிட்டு வரோன்னு சொன்னார். இதான் இன்றைக்கு. இதனால் இன்றைக்கு பல பாதிப்புகள் இருக்குது, நன்மையும் இருக்குது. அதனால் ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகை ஆளும் ஊடகம்
இது ஒரு இந்தியாவில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் எங்களோட ஊடகத்தை பற்றி திருச்சபையில் படிப்பினை என்ன சொல்லுகின்றது பற்றி போட்டுட்டு கீழே ஒரு படம் போட்டிருக்கு. இன்றைக்கி கையடக்க தொலைபேசி எங்களுக்கெல்லாம் கைவிலங்கு போட்டுச்சு. அதிலிருந்து நாங்கள் வெளியேற முடியாமல் இருக்கிறோம். எனவே இதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கூட கலையறிவி தொலைத்தொடர்பு மையத்தினால் விழிப்புணர்வு கருத்தரங்குகளை பங்குகள் தோறும் நடத்தினால் அல்லது மறைக்கோட்டத்தை நடத்தினால் இன்னும் கூடுதலான விழிப்புணர்வு ஏற்படும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர் வசந்தகுமார். பிள்ளைகள பக்கத்தால் ஒன்றையும் காணலை. ஆக சோஷியல் கம்யூனிகேஷன் ஃபாதர் படிப்பிக்கிறாரு. அப்போ படித்த பிள்ளைகள் ஏதாவது நீங்கள் ஒன்றும் கேட்காட்டி ஃபாதர் படிப்பித்தது விளங்கலைன்னு தான் அர்த்தம். வேறு கேள்விகள் இல்லாட்டி நாங்கள் முடிப்போம். அதுக்குடைய கேள்வி உள்ளாக்கள். எஸ், இந்த சிஸ்டர்ஸ் யாரோ கை ஏற்றுற மாரி கிடக்கு. ஆமாங்க, இப்போ கை ஏற்றுன ரைட். வேறு கேள்விகள் இல்லாதபடியால் இறுதியாக எங்களுக்கு தெரியும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதை விட்டு வெளியில் போக இயலாது. அந்த உண்மையை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும். வி ஆர் இன் த வேர்ல்ட், அவ்வளவுதான். அதை விட்டு போக இயலாது. அதை எப்படி பயன்படுத்துகிறதுன்றதான் எங்களோட கட்டித்தனம். எஸ்பெஷலி த சர்ச், எங்களோட திருச்சபை. அதுலேயும் இந்த தலைப்பு வந்து நற்செய்தி அறிவிக்க எப்படி இந்த டிஜிட்டல் இந்த மீடியாக்களை நாங்கள் பயன்படுத்தலாம், எப்படி இல்லாமல் ஆக்கலாம்ன்ற இல்லை, எப்படி இதை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவிக்கலாம். எனவே இன்றைய நாளில் நாங்கள் ஃபாதர் டைரக்டர் லக்ஷ்டன் டி சில்வா அவர்கள், எங்களுக்கு தெரியும் இந்த வருஷத்தில் நாங்கள் ஜூபிலி இயர் கொண்டாடுறோம். அதே வேளையில் இன்னும் கூடுதலாக நீங்கள் இந்த டிஜிட்டல் இதனூடாக சாதாரண திருப்பலிகளை போடுறது ஓகே என்றாலும் அதை கடந்து இப்போ இந்த ஃபோனை எடுத்தால், இப்போ நான் எந்த ஃபோனை ஓன் பண்ணணுன்னா முதலாவது ஒரு வசனம் பைபிளில் இருந்தான் வருது. அப்போ அப்படியான இதுகள் கூடுதலாக எங்களுடைய சோஷியல் கம்யூனிகேஷன் சென்டரின் ஊடாக இன்னும் கூடுதலாக ஒன்று மறை மாவட்டத்தில், ரெண்டாவது உலகம் முழுக்க. ஏற்கனவே ஃபாதர் சொன்னதை போல் கடந்த வாரம் தானே எங்களுடைய ஆயர் அதை திறந்து வைத்தார், அந்த ஸ்பெஷல் வெப்சைட். எனவே இப்படியாக பல முயற்சிகளை சோஷியல் கம்யூனிகேஷன் டைரக்டர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எனவே இன்னும் கூடுதலாக எங்களுடைய அந்த மைய கருத்து இதுதான், த்ரூ சோஷியல் மீடியா ஹவு டு ப்ரீச் த குட் நியூஸ், அவ்வளோதான். அப்போ அது இன்னும் கூடுதலாக சோஷியல் கம்யூனிகேஷன் சென்டரால் மட்டுமில்லை, நாங்களும் எங்களோடு இருக்கிறதனூடாக எப்படி நற்செய்தியை அறிவிக்கலாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். விசேட விதமாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பெரிய கைதட்டி ஃபாதர் லக்ஷ்டன் டி சில்வா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும், அவருடைய பணி தொடர்ந்து நம்முடைய மறை மாவட்டத்திலே சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதை ஒழுங்குபடுத்திய இப்போ தான் அவர் படிப்பு முடித்து வந்தார்னு பிஷப் சொன்னார். எனவே இதை ஒழுங்குபடுத்தி இந்த டாபிக், இந்த டைம்லி டாபிக், இந்த பகுதியை கொடுத்த எங்களுடைய அடுத்த அந்த ரூபன் அடிகளாருக்கும் மீண்டும் நாங்கள் எல்லோரும் அன்பார்ந்த பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் பங்களிப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். We thank very Reverend Father P. Christinayahum, the moderator of this common forum,
and our credit also goes to all the contributors of this fruitful discussion. Now, I invite Reverend Sister Lojolana to deliver the vote of thanks. I, on behalf of the director of the college, take this opportunity to thank you all. First of all, we are always grateful to God for His unfailing guidance and enduring love. Secondly, we with immense heart thank His Lordship, Most Reverend Dr. Fidelis Lionel Emmanuel Fernando. We really appreciate you, your Lordship, for all your concern, guidance, continuous support in all the ways, and specifically today, taking out time for us from your busy schedule. Dear your Lordship, thank you so much from the bottom of our hearts. Then, we are also extremely happy to thank dear and respectful Reverend Father P. Kristunayagam, Vicar General, for gracing this occasion and for all the interest shown upon our holistic academic formation. And also, we express our sincere thanks to Reverend Father Laxton D. Silva for accepting to present the Lectio Brevis in order to officially commence the new academic year for 2025. We gratefully thank and appreciate you, Reverend Father Laxton, for your wonderful explanatory and revelatory presentation. Thank you, Father. We also thank all the lecturers for your valuable presence today with us in midst of your multiple weekend obligations, and also especially for all your immense hard work into making us better human and skilled academic degree holders. We also thank you, dear Reverend Fathers, Reverend Sisters, respectful dignitaries, for your patient and precious time spent with us. We are extremely glad to have you all here today. At last, on behalf of our director and students, I wish you every happiness, success, and peace in days ahead to come in this Jubilee years 2025. Thanks to everyone. May God bless you all. Thanks to Reverend Sister Lojolana. Now, as the culmination of the event, let us all stand and take part in singing Rejoice in the Lord. அழைக்கப்பட்ட விருந்தினர்களும் இனிய விரிவுரையாளர்களும் மதிய உணவிற்காக சாப்பாட்டறைக்கு செல்வார்கள். ஆயர் தந்தையோடும் குருமுதல்வர், முன்னிய நாள் குருமுதல்வர், இனிய மாணவ மாணவிகள் இங்கே அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான சிறப்பு கூட்டம் இப்பொழுது இடம்பெறும்.